நலன் தமயந்தி கதை. இந்த கதையை படிப்பதும் கேட்பதும் சனிதோஷத்தை நீக்கும் என்று நம்பப்படுகிறது. பழைய காலத்தில் ஆகுகன் மற்றும் ஆகுகி என்ற வேடத்தம்பதியர் காட்டில் உள்ள ஒரு குகையில் வாழ்ந்தனர். ஒரு நாள் ஒரு துறவி அவர்கள் வீட்டில் தங்கினார். குகையில் இருவருக்கே இடமிருந்ததால் துறவியும் ஆகுகியும் உள்ளே தங்கினார்கள். வேடன் வெளியே தூங்கிவிட்டான். அவன் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை. தன் மனைவியின் மீது இருந்த நம்பிக்கை அவ்வளவு பெரியது. அந்த நம்பிக்கையை கண்டு முனிவர் அவரை மனதில் பாராட்டினார். ஆனால் துரதிர்ஷ்டமாக இரவில் ஒரு மிருகம் வேடனை கொன்றுவிடுகிறது. இதை அறிந்த ஆகுகியும் ஆழ்ந்த துயரத்தில் உயிர் துறக்கிறாள். இவ்வளவு சுயநலமில்லாமல் வாழ்ந்த இத்தம்பதியர் மறுபிறவியில் நலனாகவும் தமயந்தியாகவும் பிறக்கிறார்கள். அந்த துறவி அன்னப்பறவையாக பிறக்கிறார். நிடத நாட்டின் மன்னன் நலன் ஒரு நாள் ஒரு அன்னப்பறவையை சந்திக்கிறான். நலனின் அழகை கண்டு பறவை கூறுகிறது, உனக்கேற்றவள் தமயந்தி, நான் உனக்காக தூது சொல்லி வருகிறேன். அன்னம் நலனை பற்றி கூறிய போதுமே தமயந்திக்கும் நலனிடம் காதல் உருவாகிறது. இதற்கிடையில் பல தேவர்கள் சனீஸ்வரரையும் சேர்த்து தமயந்தியை விரும்புகிறார்கள். சுயம்வர நாள் வரும். அனைவரும் நலனின் உருவில் தோன்றி வருகின்றனர். ஆனால் புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனை கண்டுபிடித்து மாலை சூட்டுகிறாள். இருவருக்கும் 2 பிள்ளைகள், இந்திரசேனன், இந்திரசேனை பிறக்கிறார்கள். தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனியிடம் புகார் செய்கிறார்கள். கடமை உணர்வு மிக்கவர்களை சனி எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் சிறிய தவறும் அவன் பொறுக்க மாட்டான். ஒரு நாள் பூஜைக்கு தயாரான நலன் சரியாக கால் கழுவாமல் விட்டுவிடுகிறான். அதே ஒரு குற்றத்தை வைத்து சனி அவனை பிடித்து விடுகிறார். அதன் பின் நலன் சூதாட்டத்தில் எல்லா செல்வத்தையும் இழந்து விடுகிறான். நாட்டை விட்டு குடும்பத்துடன் வெளியேற வேண்டியுள்ளது. காட்டில் பிள்ளைகள் துன்பப்படுவதைக் கண்டு ஒரு அந்தணர் மூலம் அவர்களை மாமனார் வீட்டுக்கு அனுப்புகிறான். பின்னர் தமயந்தியையும் பிரிந்து விடுகிறான். தமயந்தி தனிமையில் தவித்த தமயந்தியை ஒரு வேடன் தப்ப வைத்தாலும் அவளிடம் ஆசை கொண்டு விரட்டுகிறான். தப்பித்த தமயந்தி சேதி நாட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாள். அவளை தந்தை மீண்டும் கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். மறுபுறம் நலனை கார்கோடன் என்ற பாம்பு கடிக்கிறது. அவன் கருப்பாக மாறினாலும் பாம்பு ஒரு அற்புத ஆடையை அழைத்து மறைகிறது. அழகை இழந்த நலன் அயோத்தி மன்னன் ரிதுபன்னனின் தேரோட்டியாக வேலை செய்கிறான். நலன் அங்கே இருக்கிறான் என்பதை அறிந்த தமயந்தி மறு சுயம்வரம் அறிவிக்கிறாள். ரிதுபன்னன் அதன் பக்கம் செல்லும்போது நலனும் தேரோட்டியாக வருகிறான். அந்த பயணத்திலேயே நலனை பிடித்திருந்த சனி நீங்குகிறார். அங்கு தமயந்தி தேரோட்டியாக இருந்த நலனையே அடையாளம் காண்கிறாள். கார்கோடன் கொடுத்த ஆடை அணிந்த நலன் தன் அழகான சுய உருவத்திற்கு திரும்புகிறார். திரு நல்லாறு தலத்தில் நலனின் 7.5 சனி முழுமையாக தணிகிறது. அங்கு சனீஸ்வரர் தூன்றி, உனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பரிகாரம் தருகிறேன், வரம் கேள் என்று கூறுகிறார். நலன் கூறுகிறான், எனக்கு ஏற்பட்ட துன்பம் யாருக்கும் வரக்கூடாது. என் மனைவி பட்ட வேதனை எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாது. என் கதையை படிப்பவர் கேட்பவர், அவர்களை நீ துன்புறுத்தக்கூடாது. சனி பகவானும் அதற்கு அருள் புரிகிறார்.